மினிஸ்ட்ரி லெனின் நம்ம சிவத்தியப்பன் மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஒரு போஸ்டின் மூலியமாக பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன அந்த போஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற சில கள்ள போதகர்கள் மற்றும் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு, இவர்கள் கள்ள தீர்க்க தரிசனம் அல்லது கள்ள போதகம் செய்வதற்கு காரணமே பைபிள் தான். ஏன்னா பைபிளே ஒரு பெரிய கள்ள தீர்க்க தரிசனத்தை அறிவித்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்ல போட்டிருந்தாரு. நான் ஏற்கனவே சொன்னபடி இவர் வஞ்சிக்கப்பட்ட ஒரு நபர். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னா, நிறைய வஞ்சக ஆவிகள் இங்க சுத்திக்கிட்டு இருக்குது. அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வேத புத்தகத்தை நம்ம கையில தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரு. சோ யாரெல்லாம் தேவ ஆவி இல்லாதவர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பெரும்பான்மையாக வஞ்சிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இந்த லெனினும் இப்ப வஞ்சிக்கப்பட்டு அநேகரை வஞ்சிக்கும்படி ஆவலுள்ளவராய் தொடர்ந்து இருக்கிறார். இவருடைய அறியாமையை இவர் ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. இவருக்கு ஒரு சத்தியம் தெரியலன்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா இவர் தன்னை பெரிய அறிவாளியாக கருதுகிறபடினால இவருக்கு அறிவை வச்சு பைபிளை குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சோ இந்த மாதிரி ஆவிக கிட்ட தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க. அதனாலதான் வேதாகம் நமக்கு இப்படி சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு இலவசமாக தேவன் தந்தாலும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்றும், ரெண்டாவது நீங்க முடிவு பரியந்தம் உங்க விசுவாசத்துல நிலை நிற்கணும் என்பதாகவும் வேதம் சொல்லுகிறது. ஆதியிலே கொண்டிருந்த அந்த அன்பை விடுகிற ஒரு விஷயத்தை குறித்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்ற விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்ப எப்படி நம்ம ஆவியில ஆரம்பம் பண்றோமோ முடிக்கிற வரைக்கும் அந்த ஆவியிலேயே நிலைச்சு நிக்க கத்துக்கணும். மாம்சத்துல முடிச்சிடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையாக ஆவியிலே ஆரம்பம் பண்ணின அவர் சில துர் உபதேசத்திலே விழுந்து இப்பொழுது மாம்சத்துக்கு நேராக கடந்து போய் கொண்டிருக்கிறாரு. அநேகரை இந்த மாம்சத்துக்கு நேராக இழுத்து போகிற வேலையையும் இப்ப தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, லெனின் அவர்கள் அதுல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வர்றேன்னு சொன்னாரு, இன்னுமே வரல. முதல் நூற்றாண்டிலேயே பலர் பாத்தீங்கன்னா உடனே இயேசு கிறிஸ்து வந்துருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. 2000 வருடமாகவும் வரல. அப்ப இந்த பைபிளே கள்ள தீர்க்க தரிசனத்தை போதித்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப பைபிள் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நடக்காதனால பைபிள் ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்குது. இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துடைய புத்தகத்தை படிச்சுதான் இன்னைக்கு நிறைய பேர் கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்கள வச்சு இவர் ஒரு குழப்ப போதனையை பண்ணி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற அநேக கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வேதம் விளக்கி விட்டது. கடைசி நாட்களிலே அநேக கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் வருவார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சில நேரங்களிலே வஞ்சிக்கப்பட முடியும். அதனால நீங்களும் எச்சரிக்கையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, விழிப்புள்ளவர்களா இருங்க என்பதை அந்த நாட்களிலே தேவன் நமக்கு எச்சரித்து விட்டார். இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதகர்களையோ கள்ள தீர்க்கதரிசியோ பார்த்து இடறி போறாங்க. இந்த இடறி போற ஆத்துமாக்களை பாத்தீங்கன்னா இவங்க பரிதாபத்துக்குரிய ஆத்துமாக்கள் தான். ஏன்னா ஏற்கனவே தேவன் இதையெல்லாம் முன்குறிச்சு விட்டாரு. எதுக்காக முன்குறிச்சாரு? ஏற்கனவே இந்த ஏரியாவில் ஒரு பள்ளம் இருக்குப்பா அப்படின்னு ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எதுக்காக? அந்த போர்டை பார்த்து தங்களை காத்து கொண்டு சரியான வழியில பயணம் செய்யறோம் அப்படிங்கிறது தான் அது கொடுத்துருக்குது. வேணுக்குமே போர்டையெல்லாம் பார்த்துட்டு போய் குழியில விழுந்துட்டு இப்படி நான் விழுந்துட்டேன், கடவுளை என்னை காப்பாத்தலையே ஏன் அப்படின்னு சிலர் வந்து அறியாமையிலே கேட்கிற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. நல்லா கவனிங்க, பைபிள் என்னைக்குமே நமக்கு பொய் சொல்லாது. பைபிள் என்னைக்குமே கள்ள தீர்க்க தரிசனம் உரைக்கல. எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அப்படியே அப்பட்டமாக நிறைவேறின விஷயத்தை நம்ம கண்கூட பார்க்கிறோம். நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டுச்சு. ஏன்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. பல ராஜ்யங்களுடைய அழிவை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. மாவீரன் அலெக்சாண்டர் குறிச்சும், அதுக்கப்புறம் அவரை சார்ந்த அந்த 4 பெரிய மன்னர்களை குறித்தும் பெரிய பெரிய தீர்க்க தரிசனங்கள்லாம் இருக்குது. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய தீர்க்க தரிசனங்கள் வேதாகமத்திலே குவிக்கப்பட்டிருக்குது. அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நடந்திருக்குது. அப்ப தீர்க்க தரிசனம், வேதாகமம் தான் பொய் தீர்க்க தரிசனத்தை ஊக்கப்படுத்துதுன்னு லெனின் சொல்றது ஒரு முட்டாள்தனமான போதனையா இருக்குது. நல்லா கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவேன்னு சொன்னாரு, உண்மைதான். ஆனா எப்ப வருவேன்னு சொன்னாரா? நான் ஒரு 50 வருஷத்துக்குள்ள வந்துருவேன்,
நான் ஒரு 100 வருஷத்துக்குள்ள வந்துருவேன், ஒரு 500 வருஷத்துல வந்துருவேன், ஒரு 1000 வருஷத்துல வந்துருவேன் அப்படின்னு இயேசு சொல்லி அது நடக்காம போயிருந்துச்சுன்னா வேதாகமம் ஒரு கள்ள தீர்க்க தரிசனத்தை போதிக்குது அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து நான் இவ்வளவு வருஷத்துல வருவேன், ஒரு 50 வருஷத்துல, 100 வருஷத்துல, 500 வருஷத்துல, 1000 வருஷத்துல வருவேன்னு சொல்லல. அவர் சீக்கிரமாய், அதாவது திடீர்னு வருவேன் அப்படிங்கிறார். எப்படி திருடன் சொல்லிவிட்டு வரமாட்டானோ, திடீர்னு வந்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போற மாதிரி ஆண்டவருடைய அந்த வருகை நாளும் அப்படி இருக்கும் அப்படின்னு வேதம் பதிவு செய்யுது. எதற்காக அப்படி பதிவு செய்து? நாம எப்பவுமே புத்தி உள்ள கன்னிகைகளாக நாம் அவருக்காக காத்து கொண்டிருக்கணும். காத்து கொண்டிருப்பதுனா என்ன? நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நம்முடைய தேவ பக்தி, அவருக்காக வாழ்கிற அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, மன்னிப்பு, அன்பு, இதோடு கூட நம்ம கடைசி வரைக்கும் வாழணுங்கிறத அந்த வருகையின் மூலியமாக நம்மை ஆண்டவர் ஊக்கப்படுத்துகிறார். நான் எப்ப வேணாலும் வருவேன், நீங்க ஜாக்கிரதையாக, எனக்கு முன்பாக உண்மையாக, பரிசுத்தமாக, அன்போடு கூட மற்றவங்களை மன்னித்து அநேகருக்கு உதவி செய்து நீங்க வாழணுங்கிற ஒரு அற்புதமான போதனையை இயேசு கிறிஸ்துடைய வருகை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப அந்த லெனினை போன்றவங்க சத்தியத்தினுடைய அறிவு இல்லாம இன்னைக்கு அநேகரை குழப்புகிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துடைய வருகையை மாத்திரம் இல்லைங்க, இன்னைக்கு இருக்கிற கள்ள போதகர்களை குறித்தும் மட்டுமல்ல, லெனினை போன்றவர்களை குறித்தும் வேதாகமம் என்ன செய்யுது? தீர்க்க தரிசனமாக அறிவிச்சுக்கிறது. நிறைய பேர் இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தும் கூட பின்வாங்கி பல கேட்டகரியில இடறி போகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுல சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகீரு, அவைகளால், அல்லது இந்த கள்ள போதகர்களால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர் ஆவார்களாம். சோ இந்த கள்ள போதகருடைய செயல்பாட்டினுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய பக்தியை குலைக்கிறது, அவபக்தி உள்ளவர்களா மாத்துறது. சரி, ஒரு மனுஷரை இவங்க இப்படி எல்லாம் போதிச்சு அவபக்தியா மாத்துறாங்களே, இதனால அந்த மனிதன் ஏதாவது நல்ல மனுஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அல்லது மற்ற மனிதர்களுக்கு முன்பாக ஒரு யோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுமான்னு கேட்டா இல்ல. அவபக்தி உள்ளவர்களா மாத்தி அவங்க அப்படியே நாசம் பண்ணிடுறது. இதுதான் இவங்களுடைய டார்கெட்டு. அதனால இப்படி சீர்கேடான பேச்சை பேசுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. இவர் பேசுகிற போதனை சீரான போதனை அல்ல, சீர்கேடான போதனை. இப்ப இயேசு கிறிஸ்து நான் இப்ப வருவேன்னு சொல்லிட்டு வராம போனாதான் கள்ள போதனை. ஆனா அவரு நான் திடீர்னு வருவேன்னு தான் சொல்லியிருக்காரு, அவருடைய இப்ப வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசல. அப்ப அந்த ஒரு காரியத்தை இவர் திரித்து சீர்கேடாய் பேசுகிறார். அப்ப இந்த மாதிரி ஆவிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பேதுருவும் இதை குறிச்சு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இந்த லெனின் இப்பொழுது தனக்கு தீவிரமான ஒரு அழிவை வருவித்துக் கொள்ளும்படியாக சில போஸ்டை பதிவு பண்ணிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கள்ள போதகர்கள் பாத்தீங்கன்னா பல விதமான தூண்டுதலினால இந்த கள்ள போதனை செய்வாங்க. இன்னைக்கு இருக்கிற அவர் போஸ்ட்ல போட்டிருந்தாரு பாத்தீங்களா சில போட்டோஸ்கெல்லாம், அந்த கள்ள போதகர்கள் எல்லாம் பணத்தாசை பிடித்தவர்கள், பொருளாசை பிடித்தவர்கள். அதனால மக்களை கேட்டுக்கேதுவாய் வசனத்தை புரட்டி தந்திரமாய் அவர்களுக்குள்ள நுழைய பண்ணி அவர்களை தங்களுக்கு ஆதாயமாக மாற்றி கொள்ளும்படி கள்ள போதனை பண்றாங்க. இந்த லெனினை போன்றவங்க ஏன் இந்த கள்ள போதனை பண்றாங்க தெரியுமா? ஏதோ ஒரு விரக்தி வாழ்க்கையில அவங்க நினைச்சது நடக்காம இருந்திருக்கலாம், இதனால கடவுள் மேல கோவப்படுறது. சிலர் பாத்தீங்கன்னா இந்த கள்ள போதகர்கள் இப்படி எல்லாம் ஆக்கிரமிச்சு இவங்களால் வஞ்சிக்கப்பட்ட போன பிறகு, இவங்களால் ஏமாற்றப்படும் பொழுது அதுல விரக்தியாகி வேதத்தையும் வேத வசனத்தையும் குற்றப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன். எனக்கு இந்த கள்ள போதகர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு விரக்தியெல்லாம் ஏற்படலை. அவங்க மேல பரிதாபம் ஏற்படுது. அவங்க எப்படியாவது மனம் திரும்பணும்னு நினைக்கிறோம், அவங்களை பின்பற்றி போனவங்க எப்படியாவது சரியான வழியில வரணும்னு நினைக்கிறோம். அதை தாண்டி எனக்குள்ள என்ன வரும் தெரியுமா? இவனெல்லாம் பைபிளை தூக்கி வச்சுட்டு கடவுளை ஏமாத்துறான், கடவுளை துக்கப்படுத்துகிறான், ஆனா நான் உண்மையா இருக்கணும், நான் சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. சோ இவங்களை பார்த்து நான் ஒன்னும் சோர்ந்து போகல. இப்படி என்னை வஞ்சித்துட்டாங்க, இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க, இப்படி எல்லாம் துருபதேசம் பண்றானே, இப்படி கள்ள தீர்க்க தரிசனம் பண்றானே, ஆண்டவர் வந்து ஏன் நேரடியாக கண்டிக்கல அப்படின்லாம் நமக்கு கோபம் வர்றது இல்லை. ஏன்னா நான் சரியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்கு ஏற்படுது. சோ ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்ட எண்ணம் தான் ஏற்படும். ஊரெல்லாம் கெட்டு போயிருந்தாலும் நீங்க சரியா இருங்க. இதேதான் நோவாவின் காலத்துல நடந்துச்சு. ஒட்டுமொத்த உலகமும் சீர்கெட்டு போய் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நோவாவை கர்த்தர் நீதிமானாக காண்கிறார். அவனின் மித்தம் அவன் குடும்பத்தை காப்பாற்றுகிறார். கடைசி நாளிலே ஆண்டருடைய வருகையின் நாட்களே இப்படிதான் வரப்போகுது. அவர் விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய வருகை நாள் இருக்குமா. அந்த நாளுக்கு நேராகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அந்த நாளுக்கு நேராக நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை லெனினுடைய இந்த உபதேசமும் காண்பிக்குது. விசுவாசத்தை காண்பாரோ அப்படிங்கிற மாதிரி போயிருது. இதை குறித்து பேதுருவும் தன்னுடைய புத்தகத்திலே ஒரு வசனத்தை எழுதியிருக்கிறார். அதை மாத்திரம் நம்ம வாசிச்சு இப்ப முடிக்கலாம்.
இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து தான் இவர் பேசியிருக்கிறாரு. இதை குறித்து பேதுருனுடைய காலகட்டத்திலேயே அநேகர் என்ன செஞ்சாங்க, இந்த வஞ்சக போதனை செஞ்சிருக்கிறாங்க. அதை குறித்து 2 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், அதாவது விசுவாச பிள்ளைகளை பார்த்து, சீஷர்களை பார்த்து பேதுரு அப்போஸ்தலன் உபதேசிக்கிறார். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் யார், இந்த லெனினை போன்ற பரியாசக்காரர்கள் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து, தங்கள் விருப்பத்தின்படியே நடக்கிறது. இந்த சுய இச்சை அப்படிங்கிறது அவங்களுடைய தனித்துவமான விருப்பம். அந்த விருப்பத்தின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? இயேசு கிறிஸ்து வருவார் வருவார் வருவார்னு சொல்றீங்களே ஐயா, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்கே? எப்படி அருமையா எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. பிதாக்கள் நித்திய அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டு தோற்ற முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இவர்கள் யார்? இவர்களுக்கு பேதுரு ஒரு வார்த்தை கொடுக்கிறார், பரியாசக்கார. ஏன் அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து தாமதித்து கொண்டிருக்கிறார் என்கிற விளக்கத்தை பேதுரு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வருகையின் நாளில நடக்க போற அழிவையும் குறித்து பேதுரு இங்க குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு அந்த வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை நீங்க மரிச்சு கூட போகலாம் வருகைக்கு காத்திருந்து, அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. நீங்க அந்த வருகையை எதிர்நோக்கினதுனால் நீங்க என்னென்ன மாதிரி வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்திருக்கிறீங்க அப்படிங்கிறதா இங்க முக்கியம். அதை குறிச்சு அருமையா பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுவாரு. இதே அதிகாரத்துல 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படிங்கிறார். சோ கிறிஸ்துவினுடைய வருகையை நம்புகிற நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. உங்க விசுவாசத்தை விட்டு வழுகி போக செய்யும்படி இப்படி லெனினை போன்ற அநேகர் உங்களை கலக்கும்படி பல விஷயங்கள் செஞ்சாலும் சத்தியத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், இறை வார்த்தையிலே நிலைத்திருங்கள். லாஸ்டா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தபோது அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் விசுவாசத்தை ரொம்ப தூக்கி நிப்பாட்டக்கூடிய ஒரு சொல்லது. ராஜாவுக்கு முன்பாக, அந்த பொற்சிலைக்கு முன்பாக வணங்க அவங்க மறுக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் என்ன செய்வோம், இந்த பொற்சிலை நாங்க வணங்க மாட்டோம்ப்பா, நாங்க ஆண்டவரை மட்டும்தான் தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நின்னாங்க. ஸோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட போதனைகள் வரும்போது நீங்களே ஸ்ட்ராங்கா நிற்கணும். ஆண்டவர் வருக, அவர் சொல் தவறாத தேவன், நிச்சயமாக வருவார். திடீரென்று நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலே அவர் வருவார். அவர் வரும்பொழுது என்னென்ன அடையாளங்களாக நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அவர் நடக்கலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. அவங்க சொன்னது போல அது நடந்தே தீரும், அது வேற விஷயம். ஒருவேளை நடக்கலனாலும் அது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நன்மையாகத்தான் முடிய போகுது. அதனால என்ன, ஆண்டுடைய வருகையை நோக்கி நான் காத்துக்கிறேன்னா நான் கெட்டு போறேனா, நான் பாவம் செய்ய போகிறேனா, அல்லது வேற ஏதாவது நான் ஒரு தவறான விஷயத்துல ஈடுபட போறேனா? இல்ல, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறதுனால என் வாழ்க்கை இன்னும் மெருகேற்றப்படுது, இன்னும் சமாதானத்தோடு வாழ்கிறேன், இன்னும் இந்த பூமியில அமைதியுள்ள ஜீவனம் பண்ண அது என்னை ஊக்கப்படுத்துகிறது. தேவனுடைய வருகைக்கு நான் காத்திருக்கணும், நான் ஆயத்தமா இருக்கணும் என்று என்னை நான் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறேன், பக்தியோடு வாழ்றேன். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறது. ஒருவேளை கிறிஸ்து வராமல் போனா கூட அது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாகத்தான் மாற்றுமே ஒழிய அந்த வருகையின் நம்பிக்கை அவனை கீழே விழத்தல்லாது. ஆனா கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தில் மாறாதவர். நிச்சயம் ஒரு நாள் இந்த பூமிக்கு வருவார். அப்பொழுது லெனினை போன்றவர்கள் தங்களை மார்பிலே அடித்துக் கொண்டு அழுவார்கள். இவரையல்லவா நாம் அவிசுவாசப்பட்டு விட்டோம், குத்தினவரை காண்பார்கள், இவரும் என்று குத்துகிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால சரீர ரீதியாக அன்றைக்கு அநேகர் இயேசுவை குத்தினார்கள். இன்றைக்கும் இவர்கள் அவிசுவாசப்பட்டு தான் நம்பின அந்த இயேசுவையே மறுதலித்து அவரை மீண்டுமாக சிலுவையில் அறைகிறவர்கள். இவர்கள் மறுதலித்து போனவர்கள், புத்தியற்றவர்கள் இந்த லெனினை போன்றவங்க. அவரும் ஒரு நாள் மாரடித்துக் கொண்டு கிறிஸ்துவை காணும் போது புலம்புவார். அந்த நாள் வெகு சீக்கிரமாக வருகிறது. நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. God bless you.